शीला प्रपात की जय, गुरु महाराज की जय। हरे कृष्णा। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्वाभितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देकं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांस श्रीरूपं साग्रजातं सकगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवम् श्रीराधा कृष्ण पादान् सकगणा ललिता श्री विशाखान्वितांश हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पदे गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरूपयश्च कृपा सिन्धु भयेव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे मूकं करोति वाचालं भङ्गुं लङ्घेतये गिरिं यत्कृपातमगं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरि ओम् तत्सत्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। निगमकल्पतरो कलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरगुरसिका भुवि पावकाः। षण्मदां सगतगा कृष्ण पुण्यश्वरणकीर्तनः हृदयन्तस्थो हि अभद्राणि वितुर्नोति सुकृतः सदाम्। हरे कृष्ण। नंदी प्रभु जी। सर्वशास्त्राब्धिपीयूषा सर्ववेदैकषट्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैकदृक्प्रदा सर्वभागवतप्राणा श्रीमद्भागवतप्रभो कलिद्वन्द्वोदिदादित्या श्रीकृष्ण परिवर्तिता परमानन्दपाताय प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मत् एकबन्धो मत्सङ्गिन् मद्गुरु मन्महादना मन्निष्ठारक मद्भाग्य मत् आनन्त नमोऽस्तु ते। असाधु साधु तादायिन् अतीनो चाताकराः नमुञ्च कदाचिन्मां प्रेम्ण हृत्कन्तयो स्फुरा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ண பக்தர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த சாஸ்திரங்களில் சம்பாஷணைகள் நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஆக்சுவலா இந்த ராமநவமிக்காக ஒரு சிறப்பு சொற்பொழிவு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம சூத கோஸ்வாமி சாதுக்களுக்கு, நைமிஷாரணி சாதுக்களுக்கு பல்வேறு அவதாரங்களை பற்றி பேசும்போது 18வது அவதாரமாக ராமச்சந்திர பகவான் அப்படிங்கிறது போன வாரம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பகவான் தோன்றியதற்கான காரணங்கள், பல்வேறு வகையான காரணங்கள் நம்ம அதுல தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இன்னைக்கு வகுப்புல அந்த பாகவதத்தின், அதாவது அந்த பரம்பொருள் பரமாத்மா காரணம் என்னன்னா, பகவான் கிருஷ்ணர் ராம அவதாரம், எதுவுமே எந்த விதமான ஒரு வேற்றுமையுமே கிடையாது. இரண்டு பேருமே தோன்றியதன் அடிப்படை கருத்துகள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, சாதுக்களை ரட்சிப்பதற்காக அப்படிங்கிற விஷயத்துல எந்த மாற்றமுமே கிடையாது. இந்த ஒரு குறிப்பிட்ட அவதாரத்துல பார்க்கும்பொழுது அந்த பகவானினுடைய குணங்கள் மூலமாக அவர் எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஒரு பிராமணனாக, ஒரு வைஷ்ணவனாக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு மாற்றுகிறார். அவருடைய குணங்கள் காரணம் என்ன அப்படின்னா, வால்மீகி ராமாயணமே குணத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது. இந்த ராமச்சந்திர பகவான் 11,000 ஆண்டுகள் அவர் எல்லாமே முடிச்சுட்டு வரும்பொழுது 11,000 ஆண்டுகள் அவர் வாழ்ந்ததாக, அதாவது ராஜ்ய பரிபாலனை செய்துவிட்டு அவர் அதன் பிறகு தன்னுடைய லீலைகளை முடித்துக் கொண்டு தச வருஷ சகஸ்ராணி தச வருஷ சதானிச்ச ராம ராஜ்யம் உபசித்திய பிரம்மலோகம் பிரயஷ்யதி. இது ராமாயணத்துல பாலகாண்டம். அந்த பாலகாண்டம் அப்படிங்கும்போது
அதுல ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துல வால்மீகி அவர்கள் எத்தனை ஆண்டுகள் பகவான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, தச வருஷ சகஸ்ராணி தச வருஷ 10,000 பிளஸ் ஒரு 1000 11,000 வருடங்கள் மொத்தமாக அவர் இருந்துவிட்டு தன்னுடைய அந்த ஆட்சியை முடித்து கொண்ட பிறகு அவர் தன்னுடைய அந்த லோகத்திற்கு மீண்டும் சென்றார் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த ஒரு ஸ்லோகத்தில். சோ 11,000 ஆண்டுகள் அவர் இருந்திருக்கிறார். இதுல வால்மீகி அவர்கள் அவருடைய பங்கு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் போது, இந்த ராமாயணம் அப்படின்னு பார்த்தா ஆரம்பத்துல இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கும் போது நாரத முனி பிளஸ் வால்மீகி அவங்க 2 பேருக்கும் நடந்த ஒரு சம்வாதம். அந்த 2 பேருக்கும் நடந்த ஒரு சம்வாதத்தில் வால்மீகி அவர்கள் நாரத முனியிடம் ஒரு சில கேள்விகளை கேட்கிறார். அந்த கேள்விகளை கேட்கும் போது அதற்கு அவர் பதிலளிக்கிறார். யாரு? நாரத முனி பதிலளிக்கிறார். அந்த நாரத முனி கொடுத்த பதிலுக்கு ஏற்றாற் போல வால்மீகி அவர்கள் இந்த ராமாயணத்தை தொகுத்து வழங்குகிறார். அவங்க 2 பேரும் பார்க்கும்போது என்ன கேள்விகள் கேட்டார் அப்படிங்கும்போது, முதல் சர்க்கம் பாலகாண்டத்துல முதல் சர்க்கம், ராமாயணத்துல பார்க்கும்போது முதல் சர்க்கம் பாலகாண்டத்துல அவர் என்ன கேள்வி கேட்கின்றார் என்றால், தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வக்விதம்பரம் நாரதம் பரிப்ரஷ வால்மீகி முனி புங்கவம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். ராமாயணத்துல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் வால்மீகி அவர்களால் எழுதப்பட்டது. தன்னுடைய ஆன்மீக ஆச்சாரியரான நாரத முனியை பார்த்து, ரத்னாகர் அப்படிங்கிற ஒரு வேடுவனாக இருந்த வால்மீகி முனி அந்த ரத்னாகரை ஆன்மீக மயத்திற்கு, ஆன்மீக உலகம் கிடையாது, ஆன்மீக தலத்திற்கு மாற்றியது நாரத முனி அவர்கள் தான். சோ அவரிடம் தீட்சை பெற்று, அதனால அவருடைய ஆன்மீக ஆச்சாரியர் வரும்போது அவங்க 2 பேரும் பேசக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு 4-5 சர்க்கங்கள் பாலகாண்டத்துல மொத்தம் 16 குணங்கள் உடையவரை பற்றி அவர் கேட்கிறார். 6 ஸ்லோகங்கள்ல, தட் எசன்ஸ் ஆஃப் 6 ஸ்லோகங்கள் என்ன அப்படின்னா 16 குணங்கள் அந்த இடத்துல வர்ணிக்கப்படுகின்றன. அந்த வர்ணிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு குணங்களை பற்றி பேசி, இந்த மாதிரி குணங்கள் உடையவர் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு தான் அவர் கேட்கிறார். அவர் கேட்கக்கூடிய கேள்வி, கனு அஸ்மின் சம்பிரத்தம் லோகே குணவான் கச்ச வீரியவான் தர்மஜ்ஞ ச கிருதஜ்ஞ சத்யவாக்கியோ திருதவ்ருதஹ. இது 2வது ஸ்லோகம். இந்த 2வது ஸ்லோகத்துல ஒன்னொன்னும் பாத்தீங்கன்னா, அஸ்மின் லோகே சம்பிரத்தம். சம்பிரத்தம் அப்படின்னா கண்டெம்பரரினா இப்பொழுது, என்னோடு, இந்த நேரத்துல, இந்த உலகத்தில், அஸ்மின் லோகே நான் சொல்ற குணங்கள் உடையவர்கள் யாராச்சும் இருக்காங்களா? குணவான், அந்த நெறிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு குணவான் உண்மையாகவே இப்பொழுது இருக்கிறாரா? அவருக்கு என்னென்ன குணங்கள்லாம் அவர் சொல்றாரு? வீரியவான், நல்ல ஒரு வீரம் உடைய மனிதன், நான் கேட்கிற குணங்களோடு ஒரு வீரியவான் இப்ப இருக்காரா? மனசாட்சிக்கு ஏற்றா போல, தர்மத்தை வழிநடத்துவது போல, சத்திய வாக்கியா உண்மையை பேசுபவர், திருத்தவிருத்தகா அவர் செய்யக்கூடிய விஷயங்களில் நேர்மையாக தைரியமாக செல்லக்கூடியவர். அந்த மாதிரி ஒவ்வொரு குணங்களை பற்றியும் அவர் பேசி, அது போன்ற மனிதர்கள் யாராச்சும் இருக்காங்களா? நல்ல நடத்தை இருப்பவர், மற்றவர்களுடைய நலனுக்காக வாழ்பவர், கற்றறிந்தவர், திறமை படைத்தவர், அனைவருடைய மனதிற்கும் அமைதியை தரக்கூடியவர், இந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் சொல்றார். இது அவங்க 2 பேரும் சந்தித்த முதல் சம்வாதத்தில். அப்பொழுது நாரத முனி ஒரு பதிலை தருகிறார். அந்த பதிலை கொடுக்கும் பொழுது, ராமச்சந்திர பகவான் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு, பகவான் இருக்கின்றார், அவருக்கு நீ கேட்டா போல அத்தனை குணங்களுமே இருக்கின்றன. இஸ் லிவிங். அந்த நேரத்துல எல்லா யுத்தம் எல்லாம் முடிஞ்சு போயாச்சு. ராவணேஸ்வரனோட லங்கா அந்த யுத்தம் எல்லாமே முடிந்து, ராவணேஸ்வரனை வதம் செய்த பிறகு, அயோத்தியில் பட்டாபிஷேகம் ஏற்றுக்கொண்ட பிறகு ராமராஜ்யம் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்துல வால்மீகி முனிவருக்கு நாரத முனி இவ்வளவு விஷயங்களை தருகிறார். இவ்வளவு விஷயங்களை கொடுத்த உடனே அவர் மனசுல அதை பத்தியே அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார்.
ஓ இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்களா, நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாள் காலையில குளிக்க போறாரு. காலையில குளிக்க போகும்போது தாமசா ரிவர், தாமசா ரிவர் அப்படிங்கும்போது அந்த உத்தரப்பிரதேசத்துல அயோத்தியாவுக்கு அந்த பக்கத்துல இருக்குது தாமசா நதி. அங்க போயிட்டு அவர் பார்த்து கொண்டு இருக்கும்போது அவர் இந்த ராமாயணம் எழுதுவதற்கு ஆதாரமாக அவர் இப்போ ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடக்க போகுது. அந்த நிகழ்ச்சியில அவருடைய மனதிலிருந்து அந்த வேதனையில் ஒரு சில வார்த்தைகள் வரப்போகின்றன. அனுஷ்டுப் சந்தகா அப்படின்னு பேர் இருக்கு. இந்த அனுஷ்டுப் சந்தகா அப்படின்னா என்ன அப்படின்னா, இரண்டு கிரௌஞ்ச பறவைகள். கிரௌஞ்ச பறவைகள் அப்படின்னா இந்த ரொம்ப டாலா இல்லாத ஒரு கொக்கு, கொஞ்சம் குள்ளமா கொக்கு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, ரொம்ப உயரமான ஒரு கொக்கு இல்லாம சின்னதா கொஞ்சம், அதுதான் தட் இஸ் கால்ட் கிரௌஞ்சா பேர்டு. அந்த கிரௌஞ்சா பேர்டு ஒரு ஆண் பறவையும் பெண் பறவையும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று அன்பை பரிமாறிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு வேடுவன் எய்த அம்பு அந்த ஆண் பறவையின் மீது பட்ட பிறகு அந்த பெண் பறவைக்கு அந்த அளவுக்கு ஒரு வேதனை, ஐயோ ஆண் பறவை இழந்து விட்டதே அப்படின்னு. இன்னைக்கு காலைல கூட கலாநிதி பிரபு இதை பத்தி பேசும்பொழுது, பறவைகள் ஒருத்தரை ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, கணவன் மனைவியாக ஒரு பௌதீக விஷயமாக நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர்கள் இருவரும் பிரிவதே கிடையாது. அவர்களுக்கு பிரிவு என்றால் மரணத்தின் போது மட்டும்தான் பிரிவு. ஆனால் தற்காலத்துல ஆணும் பெண்ணும் ஒரு உறவு அப்படிங்கும்போது நிறைய பிரிதல்கள் இருக்கின்றன இல்லையா. திருமணத்துக்கு முன்பு பிரிதல்கள், திருமணத்துக்கு பின்பு பிரிதல்கள், டைவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமன் ஃபேக்டர் அதெல்லாம். ஆனால் அந்த அளவுக்கு அன்பு செலுத்தக்கூடியது பறவை அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. சோ அந்த பெண் பறவை அந்த ஆண் பறவைக்கு அந்த வேடுவனினால் காயம் ஏற்பட்டு ஆல்மோஸ்ட் அது மரண தருவாயில் இருக்கும் பொழுது வால்மீகி முனிக்கு அந்த சோகத்தில், ஆஹா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோகத்தில் அந்த வேடுவனை அவர் சபிக்கின்றார். அவரே ஒரு வேடுவனா இருந்தவர் தான், ரத்னாகராக அவரே ஒரு வேடுவனாக இருந்தவர். அவரே வேட்டையாடி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றியவர். அந்த ஆன்மீகம் ஒருவனுக்கு வந்த பிறகு எந்த அளவுக்கு அவர்களுடைய குணங்கள் மாறுகின்றன அப்படிங்கிறதுக்கு வால்மீகி எல்லாம் ஒரு மிகப்பெரிய உதாரணம். சோ அந்த வேதனையில் அவர் அந்த வேடுவனை சபிக்கக்கூடிய அந்த சந்தம், மா நிஷாத பிரதிஷ்டோ துவமகம சாஸ்வதக சமக யத் கிரௌஞ்சா மிதுனதேகம் அவதி காமமோகிதம் அப்படின்னு அவர் திட்டாரு. ஆக்சுவலா இந்த மீட்டர் கிடையாது, திஸ் இஸ் கால்ட் அ மீட்டர். இந்த மீட்டர் அவர் எப்படி பாடினார் அப்படின்னு தெரியாது நம்மளுக்கு. பட் இந்த ஸ்லோகம் அவர் சொல்றார். மா நிஷாத, அந்த சாபத்துல அவர் என்ன கொடுக்கிறாருன்னா, மா நிஷாத, மா அப்படிங்கும்போது இனிமே உன்னுடைய வாழ்க்கையில், நிஷாதா மீன்ஸ் அந்த வேடுவன், பிரதிஷ்டம் உன்னால அமைதியா எப்பவுமே இருக்க முடியாது. சாஸ்வதக, அந்த அமைதி அப்படிங்கும் போது நிரந்தரமாக அமைதியற்ற நிலையில், சமாக பல வருடங்கள், எட்டர்னலி நீ அந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பாய். காரணம் என்ன அப்படின்னா, கிரௌஞ்ச மிதுனத் ஏகம், அந்த இரண்டு பறவைகளாக இருந்ததை நீ ஒரு பறவையாக மாற்றிவிட்டாய். நீ அவாதிக, அதை கொன்று விட்டாய். அந்த பாவம், அந்த அன்பாக இருந்த இரண்டு பறவைகளை நீ ஒன்றாகிவிட்டாய். காம மோகிதம் அப்படின்னா அந்த பறவைகள், அன்போடு இருந்த பறவைகளை நீ ஒன்றாக ஆக்கிவிட்டதால் நிம்மதியற்ற வாழ்க்கை, யூ வில் ஹாவ் அன் எட்டர்னல், நிரந்தரமாக அமைதியற்ற வாழ்க்கை நீ வாழ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் தருகிறார். அந்த சாபம் கொடுக்கும்போது அவருக்கே ஒரு பெரிய ஆச்சரியம். ஆகா, நம்ம இவ்வளவு அழகா ஒரு பாட்டு சொல்லியிருக்கோமே, இவ்வளவு அழகா நம்ம அவனை சபிச்சிருக்கோமே அப்படின்ட்டு, நான் சபிச்சிருக்க கூடாது, நான் ஒரு வைஷ்ணவ குணத்துல இருக்கேன், ஆனாலும் நான் சபிச்ச பாடல் இவ்வளவு அருமையாக இருக்கிறதே அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய சிஷ்யர்கள்ல பரத்வாஜ சிஷ்யர்கள், பரத்வாஜ முனி நமக்கு தெரியும் இல்லையா, அந்த பரத்வாஜ முனிக்கு அவரும் பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு. சோ இதுதான் ஆச்சாரியர்கள் எழுதுறாங்க, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சான்ஸ்கிரிட் ஸ்லோகா, முதலில் சமஸ்கிருதத்தில் கூறப்பட்ட ஒரு ஸ்லோகம். பல்வேறு புராணங்களில் இதை மையமாக வைத்துத்தான் எழுதப்படுகிறது. அந்த 4 வேர்டு 8 வேர்டு வச்சு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு மனசுல அப்படியே நினைச்சுக்கிட்டே வரும்போது அவருடைய ஆசிரமத்திற்கு பிரம்மதேவன் வருகிறார். பிரம்மதேவனை பார்த்த உடனே, ஆதி குரு இல்லையா அவருக்கு,
குருவினுடைய குரு இல்லையா அவரு, நாரத முனியுடைய ஒரு தகப்பனார் இல்லையா, மானசபுத்திரன் இல்லையா அவரு. அவர் எல்லாமே புரிந்து கொண்டு அவர் சொல்றாராம், வால்மீகி இது எல்லாமே என்னுடைய நாடகம். நீ எப்போ நாரதன் கிட்ட ஒரு ஐடியலிஸ்டிக் பர்சன், ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒருவனை பற்றி கேட்டாயோ, மகாபிரபு ராமச்சந்திர பகவான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவருடைய சரித்திரத்தை நீ எழுத ஆசைப்பட்டாயோ, அதற்கு நாரத முனி உனக்கு விளக்கம் கொடுத்தானோ, உன்னுடைய மனதில் இது போன்று தோன்ற வைத்ததற்கு காரணமே நான் தான். அந்த பதங்கள் 8 பதங்களாக 8 வார்த்தைகளாக பிரிக்கப்பட்டு நீ அந்த வேடுவனை சபித்தாய் அல்லையா, அதுதான் உனக்கு இந்த ராமாயணத்தை தொகுத்து வழங்குவதற்கு. இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர். நீ ராமாயணத்தை வழங்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுதான் உனக்கு ஒரு முன்மாதிரியாக தரப்பட்டிருக்கிறது. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த ராமாயணம் எந்த அடிப்படையில் எழுதப்பட்டது அப்படின்னா, காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய 24 வார்த்தைகளில் ஒவ்வொரு வார்த்தையின் ஆரம்பத்திலும் 1000 ஸ்லோகங்கள் அவர் ராமாயணத்தில் எழுதியிருக்கிறார். 24,000 ஸ்லோகங்கள் உடையது. இப்ப அது ஃபுல்லா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் நிறைய என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதனுடைய ஒரு தொகுப்புகளை எடுத்து வழங்கி இருக்கிறார்கள். பட் ஆச்சாரியர்கள் கூறக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 24,000 ஸ்லோகங்கள் அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய 24 வார்த்தைகள் மூலமாக ராமபிரானினுடைய குணங்களை, அவர் கேட்ட பல்வேறு குணங்கள், யாரிடமிருந்து கேட்டார், நாரத முனியிடமிருந்து கேட்ட குணங்களை மையமாக வைத்து ஃபுல்லா ஹிஸ்டரி அவர் எழுதுறாரு, கம்ப்ளீட்டா ஹிஸ்டரி எழுதுறாரு. நம்ம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான விஷயங்கள் 16 குணங்கள். அவர் கேட்ட அந்த 16 குணங்களை பற்றி நம்ம அந்த ஃபுல் ஸ்டோரிலாம் நம்ம போல, சண்டை போட்டது, அந்த வனத்துல நடந்தது, சீதையை கடத்தி சென்றது, அதெல்லாம் நம்ம பார்க்கல. அது இல்லாம பார்த்தோம் அப்படின்னா அது சப்தாக மாதிரி நிறைய டைம் எடுக்கும். அதுக்கு இந்த 16 குணங்களை மாத்திரம் நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ இந்த ராமச்சந்திர பகவானை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம் அப்படிங்கும்போது அவருடைய கருணை நமக்கு தேவைப்படுகிறது. இந்த கேள்வியை பரீட்சத் மகாராஜாவும் சுகதேவ கோஸ்வாமியிடம் கேட்கிறார். 5வது ஸ்கந்தம் 19வது அத்தியாயத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த நிறைய கேள்விகள் கேட்கிறார் இல்லையா பரீட்சத் மகாராஜா. 2 கேள்வி மாத்திரம் கேட்கல, பேச்சு நடந்துகிட்டே இருக்கும்போது நிறைய டவுட் வந்துகிட்டே இருக்கு, நிறைய அவர்கள் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது இந்த ராமச்சந்திர பகவானை பற்றிய ஒரு கேள்வியும் பரீட்சத் மகாராஜா கேட்கும்போது சுகதேவ கோஸ்வாமி அவரை பற்றி கூறுவதற்கு முன்பு அவருடைய கருணையை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே உத்தம ஸ்லோகாய நம ஆரிய லக்ஷண சிலவ்ரதாய நம உபசிக்ஷிஸ்தான்மன உபாஷித லோகய நமக சாது வாதா நிகஷனய நமோ பிராமண்ய தேவாய மகாபுருஷோய மகாராஜாய நமாயிதி. இது இட் இஸ் அ டயலாக். ஆக்சுவலா இந்த ஸ்லோகம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மீட்டர்னு சொல்றோம் இல்லையா, அந்த மீட்டர்ல வர்ற ஸ்லோகம் கிடையாது. இது பாகவதத்துல ஒரு சில நேரங்களில் சுகதேவ கோஸ்வாமி வசன நடையில் பேசி இருப்பார். இது வசன நடையில் பேசியது. சுகதேவ கோஸ்வாமி சுகதேவ கோஸ்வாமி பரீட்சத் மகாராஜாவிற்கு ராமரை பற்றி, ராமச்சந்திர பகவானை பற்றி பேசுவதற்கு முன்பு வசன நடையில் அவரை பிரார்த்தனை செய்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் அமைச்சிருக்கேன், படிங்க. இது நம்ம பகவான் கிட்ட நம்ம பிரார்த்தனை செஞ்சுட்டு அவருடைய குணங்களை தெரிந்து கொள்வதற்கான ஒரு புத்திசாலித்தனத்தை நமக்கு தர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோகம். அது படிக்கலாம், யார் வேணாலும் படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே உத்தம ஸ்லோகாய நமக ஆரிய லக்ஷண சீல விரதாய நமக உபசீஷிதாத்மன உபாசித லோகாய நமக சாதுவாத நிகர்ஷனாய நமோ பிரம்மன் நிகர்ஷனாய நமோ பிரம்மண்ய தேவாய மகாபுருஷாய மகாராஜாய நம இதி. ஹரே கிருஷ்ணா, தண்டத் பிரணாம். ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே உத்தம ஸ்லோகாய நம ஆர்ய லக்ஷண சீல வரதாய நம உபசிதாத்மனக உபாசித லோகாய நமக சாதுவாத நிகஷனாய நமோ பிரம்மண்ய தேவாய மகாபுருஷாய மகாராஜாய நம இதி. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு. ஓம் நமோ பகவதே உத்தம ஸ்லோகாய நம ஆர்ய லக்ஷண சீல விரதாய நம உபசிக்ஷிதாத்மன உபாஷித லோகாய நமக சாதுவாத நிகஷனாய நமோ நமோ பிரம்மண்ய தேவாய மகாபுருஷாய மகாராஜாய நம இதி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓம் நமோ பகவதே உத்தம ஸ்லோகாய நம. ஓம் நமோ பகவதே உத்தம ஸ்லோகாய நம
आर्यलक्षणशीलव्रताय नमः। उपशिक्षितात्मन उपासित लोकाय नमः। साधुवादनिकषणाय नमो ब्रह्मण्य देवाय महापुरुषाय महाराजाय नम इति। Thank you, Prabhu. தேங்க்யூ மாதாஜி. எஸ் பிரபு. ஐபேட் யார் பிரபு? கை உயர்த்தி படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே. உத்தம ஸ்லோகாயா. உத்தம ஸ்லோகாயா என்றால் குறிப்பிட்ட ஒரு ஸ்லோகங்கள் மூலமாக அவரை பிரார்த்தனை செய்வது. பகவானை நம்ம பிரார்த்தனை செய்யறோம் இல்லையா? உத்தம ஸ்லோகாயா என்றால் பகவானை, பொதுவாக பகவானை குறிக்கின்றது. ஆரிய லக்ஷண சில விருத்தாய, எல்லா விதமான குணங்களையும் உடைய, மிக உயர்ந்த நிலையில் உள்ள, அட்வான்ஸ்டு டிவோட்டின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பகவானை, உபசிக்ஷித ஆத்மனே, எல்லா விதமான இந்திரியங்களையும் உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய பகவானை அவர் வர்ணிக்கிறார். உபஷித லோகாயா, எப்பொழுதுமே பல்வேறு வகையான ஜீவராசிகள் உங்களை எப்பொழுதுமே மனதில் நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றன அப்படின்னு அந்த பிரார்த்தனை செய்துவிட்டு, பிராமணிய தேவாய, இதை வணங்குபவர்கள் உயர்ந்த ஒரு பிராமண குணத்தை உடையவர்கள், புருஷ சுக்த, இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டிக்கு காரணகர்த்தாவாக இருக்கும் மகாராஜாய, ஒரு மகா அரசனாக, நர தேவதா நம்ம பார்த்தோம் இல்லையா? நரனாக, அதாவது ஒரு மனித ரூபத்தில் பகவான் ஒரு அரசனாக. சோ மகாராஜாய, அரசர்களுக்கெல்லாம் அரசனாக உள்ள உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். பல்வேறு குணங்களை பற்றி அவர் இந்த இடத்துல பேசுறார். இந்த ஒரு ஸ்லோகத்துல, இந்த வசனத்தில், இது எக்ஸாக்டா ஸ்லோகம் கிடையாது. இந்த வசனத்தில் பகவானை பிரார்த்தனை செய்யும் போது சுகதேவ கோஸ்வாமிகள் அவருடைய பல்வேறு குணங்கள், அதாவது நாட் குணங்கள், ஃபுல் குணங்கள் அவர் இந்த இடத்துல சொல்லல, அந்த ஒரு மரியாதை நான் உங்களுக்கு செலுத்துகிறேன், உங்களுடைய பணிவான, எங்களுடைய பணிவான வணக்கங்கள் உங்களுக்கு, அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஸ்லோகம். சோ இந்த ஒரு ஸ்லோகத்தை படிச்சுட்டு நம்ம பகவானுடைய குணங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த பகவானுக்கு சோதச குணவா, சோதச குணா மீன்ஸ் 16 குணங்களை உடையவர். நாரத முனி அவருக்கு 16 குணங்களை அவர் இருப்பதாக வால்மீகிக்கு அவர் தெரிவிக்கின்றார். இந்த பௌதீக உலகத்தில் அவர் அவதாரம் எடுக்கும் பொழுது இந்த 16 குணங்கள், என்னென்ன குணங்கள் அப்படின்னா, குணவான், கொள்கை உடையவர், வீரியவான், பராக்கிரமம் கொண்டவர், தர்மஜ்ஞா, எல்லா செயல்களில் எப்பொழுதும் நேர்மையானவர். தர்மஜ்ஞா அப்படின்னா எல்லா செயல்களிலும் எப்பொழுதும் நேர்மையானவர். கிருத்தஜ்ஞா, கிருத்தஜ்ஞான்னா நன்றி உடையவர்கள், மற்றவர்கள் செய்த சிறிய உதவியை கூட, யாராச்சும் ஒரு சின்னதா, நம்மளுக்கு இந்த ராமாயணம் கதை ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா, சின்ன சின்ன உதவிகள் செய்தவங்களை கூட பகவான் எந்த அளவிற்கு அவங்களுக்கு ஒரு கருணையை காண்பித்தார், அவர்களை தன்னுடைய நினைவில் வைத்து கொண்டிருந்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த பட்டாபிஷேகம், அந்த பர்டிகுலர் பாஸ்ட் டைம்ஸ் நம்ம அந்த பட்டாபிஷேகத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு வார்த்தை, அந்த கிருதஜ்ஞா, அந்த நன்றி உடையவர் அப்படிங்கிறது அதுல ப்ரூஃப் பண்ணுவாரு. எல்லாருக்கும் பரிசுகள் கொடுக்கும் பொழுது யாரெல்லாம் அவருடைய அந்த பயணத்துல அவருக்கு உதவி செய்தார்களோ எல்லாரையுமே நினைவில் வைத்துக்கொண்டு எல்லாருக்குமே எல்லாமே செய்கிறார். சத்திய வாக்கிய, அவருடைய கூற்றுகள் எப்பொழுதுமே சத்தியம், சத்தியம், அந்த உண்மையை கண்டிப்பா அந்த அதுல ஒரு முறை நான் சொன்னா என்னுடைய பேச்சை அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அவருடைய வார்த்தைகளை அவர் மாறாதவர். எந்த ஒரு காரணம் வந்தாலும் ஒன்ஸ் அவர் ஓகே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டா, அதுல எந்த விதமான சோதனைகள் வந்தாலும் அவர் மாற மாட்டார். திருத்த விருத்தகா, திருத்த விருத்தகா மீன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆணி, ஸ்டபர்ன், உறுதியாக இருப்பது. ஒரு வாட்டி நம்ம சொல்லிட்டோம், அதுல என்ன சோதனை வந்தாலும் அதை நான் விட்டு கொடுக்க கூடாது, என்னுடைய சோதனைக்காக நான் அதை மாத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது அவருக்கு. சரித்ரேனா, சரித்ரேனா மீன்ஸ் அவருடைய கேரக்டர், நன்னடத்தை உடையவர். சர்வபூதேஷு ஹிதகா, சர்வபூதேஷு ஹிதகா அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மை செய்பவர். தெர் இஸ் நோ பார்ஷியாலிட்டி, எல்லாருக்குமே. சமதர்ஷனகா நம்ம சொல்றோம் இல்லையா, அதை he is establishing the fact. சமதர்ஷனகா அப்படிங்கிறத சர்வபூதேஷு ஹிதகா, வித்வான், கற்றறிந்தவர், எல்லா விஷயங்களும் தெரிந்தவர். சமர்த்தகா, சமர்த்தகா மீன்ஸ் சாமர்த்தியமானவன் சொல்றோம் நம்ம, சாமர்த்தகா, அவரால் முடியாத காரியமே கிடையாது, எல்லா விதமான காரியங்களையும் திறமையோடு செய்பவர். ஏக பிரிய தர்ஷனகா, ஏக பிரிய தர்ஷனகா அப்படின்னா
அவருடைய தோற்றத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஆத்மவான், ஆத்மவான் அப்படின்னா ரொம்ப தைரியசாலி. சோ இவ்வளவு குணங்கள் நம்ம ஒவ்வொரு குணங்களுக்குமே நம்மளால ராமாயணத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பாஸ்ட் டைம்ஸ் நம்மளால எடுக்க முடியும். அவர் அயோத்தியால இருந்தது, அந்த வனங்கள்ல இருந்தது, 14 ஆண்டுகள் காட்டுல இருக்கும்போது வாட் எவர் ஹி ஹஸ் எக்ஸிபிட்டட், அதன் பிறகு அந்த யுத்த காலத்தில் நடந்தது, அதன் பிறகு அவர் பட்டாபிஷேகம் எடுத்தது, முழுக்க முழுக்க அந்த 11,000 ஆண்டுகள் அவர் வாழ்ந்த விஷயங்கள்ல நிறைய நம்ம பார்க்கலாம். குணவான் அப்படிங்கும்போது அயோத்தியாவாசிகள் எல்லாருமே அவருடைய குணத்துல அப்படி இப்படியே மயங்கி போய், அவர் தசரதன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போகணும் அப்படிங்கும்போது ஊரே அவர் பின்னாடி போகுது, ஊரே போகுது. அப்படின்னா எந்த அளவுக்கு he inspired everybody. கிருஷ்ண அவதாரத்துல பாத்தீங்க அப்படின்னா, கிருஷ்ண அவதாரத்துல இட் வாஸ் வெரி லிமிட்டட். நான் அதனால ராமர் பெரியவர், கிருஷ்ணர் அப்படி நான் சொல்ல வரல. இது எல்லாமே பகவானுடைய லீலைகள் தான். கிருஷ்ண அவதாரத்துல பகவான் கிருஷ்ணர் மதுராக்கு போகிறாரு விருந்தாவனத்துல இருந்து அப்படின்னு பார்க்கும்போது ஒன்லி கோபியர்கள் ஃபெல்ட். அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விப்ரலம்ப பாவத்தை அதிகமாக காண்பித்தவர்கள் கோபியர்கள். மற்றவங்க எல்லாம் அங்க இருந்தாங்க. ஒரு சில பேருக்கெல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் இந்த இடத்துல இந்த குணவான் ராமச்சந்திர பகவானினுடைய அவதாரத்துல அயோத்தியாவாசிகள் முழுக்க முழுக்க அனைவருமே அந்த காட்டிற்கு செல்கிறார்கள். அதனால ஒரு தந்திரம் மூலமாக அவர்கள் அறியாத போது அந்த வனத்திலிருந்து வேகமாக அந்த தேரை அவர்கள் செலுத்தும் போது அந்த மாதிரி ஒரு பாஸ்ட் டைம்ஸ் அந்த இடத்துல. சோ அந்த குணவான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு ஒரு உதாரணம். வீரியவான், வீரியவான் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் காட்டுக்கும் போது ஆச்சாரியர்கள் நிறைய வீரியவானா காட்டலாம். அந்த சிவதனுஷுவை உடைக்கிறதுக்கு ஆளே இல்ல. சீதா பிராட்டியாரை மணமுடிக்க வேண்டும் இல்லையா? ஜனக மகாராஜா மனசுல அந்த அளவுக்கு ஒரு பெரிய வருத்தம். இந்த சிவதனுஷுவை யார் எடுப்பாங்க அப்படிங்கும்போது அவருடைய வீரியம், அந்த வீரம் அந்த இடத்துல வெளிப்படுத்தப்படுகிறது. தர்மஜ்ஞா அப்படிங்கும்போது தர்மத்தை நிலைநாட்டுபவர். தர்மத்தை அவர் எப்படி நிலைநாட்டுகிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் தசரத மகாராஜா கொடுத்த அந்த கட்டளை. தசரத மகாராஜா மனப்பூர்வமாக அந்த கைகேயை கேட்ட வரத்தை, உன்னுடைய மகன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போக வேண்டும், தசரதன் ராஜ்ய பரிபாலனை செய்ய வேண்டும், பட்டாபிஷேகம் அவனுக்கு கிடைக்கணும் அப்படிங்கும்போது அதை அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள விட்டாலும் கூட அந்த சத்திரிய தர்மம் அப்படிங்கிறதுக்காக தசரத முனி வேண்டா வெறுப்பாக ராமச்சந்திர பகவானை காட்டுக்கு அனுப்ப முடிவு செய்கிறார். அப்போ ராமச்சந்திர பகவானுடைய மனசுல தோன்றிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய தந்தை இட்ட கட்டளையை அவர் தர்மவாதி, அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு உத்தரவாக கொடுத்திருக்கிறார். காரணம், அவர் கொடுத்த வாக்கு பொய்யாக கூடாது இல்லையா? கைகேயி அந்த யுத்தத்துல காப்பாற்றும் போது, ஒரு யுத்தம் கிடையாது, ஒரு அரக்கனிடமிருந்து காப்பாற்றுகிறார் கைகேயி தசரதனை. மனித மாமிசம் உண்ணும் ஒரு அரக்கனை காப்பாற்றுவதற்காக தசரதனை அவருடைய அரண்மனையில பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். தசரதன், தசா மீன்ஸ் வாட்? 10 திசைகளிலும் ரதத்தை செலுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தவன் தசரதன். அந்த அளவுக்கு ஸ்பீடா போய் எல்லாமே பண்ணக்கூடியவர். அன்னைக்கு நைட்ல அந்த சண்டை முடிச்சுட்டு அவர் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போது அந்த மனிதர்களை தின்னக்கூடிய ஒரு அரக்கன், சாயங்காலத்திலான சண்டையை நிறுத்திடுவாங்க இல்லையா? அந்த நைட்ல எல்லாரையுமே சாப்பிட்றதுக்காக வரும்பொழுது கைகேயி ரொம்ப சாதுரியமாக அதை கையாண்டு அவரை காப்பாற்றியதற்காக அவருக்கு ஒரு வரம் தருகிறார். என்ன வேணாலும் நீ கேளு அப்படிங்கும்போது, இப்ப வேண்டாம் நான் அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் டீப் ஸ்டோரி, நம்ம அதுல எல்லாம் போகல. சோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள். கிருத்தஜ்ஞா அப்படிங்கும்போது ஹனுமானுக்கு எப்படி அவர் கொடுத்தாரு, சத்திய வாக்கியா அப்படிங்கும்போது அவருடைய வார்த்தையை அவர் எப்படி, அந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு குணங்களுக்கும் ஒவ்வொரு விதமான லீலைகள் அங்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு குணம் என்ன அப்படின்னா ஜீத குரோதகா. ஜீத குரோதகா அப்படின்னு என்ன? ஜீதா குரோதம், குரோதம் என்றால் என்ன? கோபம். ஜீத் அப்படின்னு என்ன? வெற்றி. கோபத்தை வெற்றி கொண்டவர். இது எதுக்காக நம்ம இதை பத்தி பேசணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன் அப்படின்னா, இந்த கோபம் என்பது எல்லாருக்குமே ரொம்ப இயல்பாக வரக்கூடியது. அது பக்தர்களாக இருந்தாலும் சரி, தீட்சை பெற்ற பக்தர்களாக இருந்தாலும் சரி, பயிற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களாக இருந்தாலும் சரி, பக்தியே இல்லாத பக்தர்களாக இருந்தாலும் சரி,
எல்லாருக்குமே அந்த கோபம் என்பது மிகவும் எளிதில் வரக்கூடியது. ஒரு கோபம்தான் ஒரு மனிதனுடைய குணத்தையே கெடுக்கின்றது. அவனுக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கணும், ஒரு பக்தியில நம்மளை குறிப்பா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பக்தியில ஒருத்தர் நல்லா வளரணும் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு நாம் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்கிறோம். நம்மளுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரும். நம்ம சொல்றதை யாராச்சும் கேட்கல அப்படின்னா கோபம். ஒரு சில பேருக்கு சொன்ன உடனே எல்லாமே செய்யணும், செய்யாட்டி கோபம் இல்லையா? நம்ம எதிர்பார்க்கறது அவங்க சொல்லல, அவங்க இஷ்டத்துக்கு நம்மளை வந்து சேவகம் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கோபம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் நாம் கோபப்படுகிறோம். ஆனால் இந்த ஒரு சரித்திரத்தில் இருந்து ராமச்சந்திர பகவான் எப்படி அந்த கோபத்தை வென்றார்? முதல்ல ஒரு பெரிய கோபம் என்றால் கைகேயி அவரை வனவாசம் செல்வதற்கு தசரதன் மூலமாக தூண்டிவிட்ட பொழுது அந்த கோபத்தை வென்றவர். காரணம் என்ன அப்படின்னா, 14 வருடங்கள் காட்டுக்கு போகணும் அப்படின்னு பார்க்கும்போது ராமாயணத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு க்ஷணம் கூட அவர் சென்று அதற்கான காரணத்தை கேட்கவில்லை. கைகேயிட்ட போயிட்டு அவருக்கு வந்து முதல் நாள், நாளைக்கு வந்து பட்டாபிஷேகம், இன்னைக்கு ராத்திரி அவரும் சீதா பிராட்டியாரும் தொடர்ந்து விஷ்ணு பகவானை பிரார்த்தித்து கொண்டு அவரை மகிழ்விக்க வேண்டும், நாளைக்கு வந்து நம்மளுடைய பட்டாபிஷேகம் சிறப்பாக நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பிரார்த்தனையில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு அந்த நைட்டு வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது நாளைக்கு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது, நம்மளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கூட தெரியாது. அதை கேள்விப்பட்ட உடனே அவருக்கு கைகேயி மீது ஒரு துளி கூட கோபம் வரவில்லை. அவர் அங்க போயிட்டு, எதுக்காக பண்ணுனீங்க அம்மா, என்ன காரணம், உங்க ஐடியா என்ன, உங்க மோட்டிவ் என்ன, எந்த திட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. அந்த ஒரு மரியாதை, அந்த நேரத்துல அந்த சமயோஜிதம், தன்னை அந்த அஜிடேட்டட் மைண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவருடைய மனம் கிளர்ச்சி அடையாமல் முழுமையாக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, என்னுடைய தந்தை கொடுத்த வாக்கு, அந்த தர்மத்தை நான் என்னுடைய தகப்பனாருக்காக நான் அதை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு எமோஷனலா ரியாக்ட் ஆகாம தன்னுடைய மிகப்பெரிய கடமையாக அவர் அதை பார்த்தார். எமோஷனலா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தப்பான ஒரு காரியம் எடுப்பாங்க இல்லையா, நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். சம்டைம்ஸ் அது கொஞ்சம் மாறும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு விடுவோம். அந்த உணர்ச்சிகளுக்கு அடிமைப்படும் போது என்ன ஆகும், நமக்கு வந்து கோபம் வரும், கண்ணா பின்னான்னு திட்டுவோம், இல்லைன்னா கையில இருக்கிற பொருளை தூக்கி போட்டு உடைப்போம். ஸோ வி கேனாட் கண்ட்ரோல் அவர் எமோஷன்ஸ், கரெக்ட்? ஆனால் இங்கு ராமச்சந்திர பகவான் முழுமையாக அதை கட்டுப்படுத்தி கொண்டு, இது எனக்கு என்னுடைய தகப்பனாரால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கடமை. சோ தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தும் பொழுது அவருக்கு ஏற்படக்கூடிய இன்ஜஸ்டிஸ் இல்லையா, அதர்மம் அவருக்கு விளைவிக்கப்படும் போது கூட தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டவர் அப்படிங்கிற ஒரு பெருமை அவருக்கு இந்த இடத்துல இருக்கும். எல்லாமே முடிஞ்சாச்சு, காட்டுக்கு போயாச்சு. பரதனுக்கு வந்து அப்பதான் முதன்முறையாக தெரிகின்றது. இதை வந்து ஆச்சாரியர்கள் பல்வேறு வகையாக எழுதுகிறார்கள். இன்டென்ஷனலி தசரதா has not communicated to பரதா. அந்த நேரத்துல பரதனும் சகாதேவனும் சத்ருகனும் அவருடைய மாமா வீட்டுக்கோ பாட்டி வீட்டுக்கோ எங்கேயோ போயிருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, இவர் பிளான் பண்றாரு, ராமச்சந்திர பகவானுக்கு நாளைக்கு நம்ம வந்து பட்டாபிஷேகம் பண்ணணும். he has planned everything, not நாளைக்கு நைட் எடுத்த முடிவு கிடையாது. ஒரு பிளான் பண்ணிட்டு எல்லாரையுமே அவர் இன்வைட் பண்ணிட்டே இருக்காரு. எல்லா சாதுக்கள், பக்கத்துல இருக்கிற ராஜாக்கள் எல்லாரையுமே இன்வைட் பண்ணும்போது தசரதனுக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இன்டென்ஷனலி அவர் வந்து பரதனை கூப்பிடக்கூடாது. அவருக்கு சின்னதா, இது வந்து ஆச்சாரியார்களுடைய ஒரு விளக்கம். இந்த பாஷ்யம் எழுதுறாங்க இல்லையா ராமாயணத்துக்கு, வால்மீகியுடைய இந்த கருத்துக்களுக்கு நிறைய பேர் எழுதுறாங்க. அதுல ஒரு சிலர் இந்த ஒரு கண்ணோட்டத்துல, ஸ்ரீ சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய ஒரு சில ஆச்சாரியர்கள் இந்த கண்ணோட்டத்துல இதை எழுதுறாங்க. அவர் வேண்டுமென்றே தசரதனை அழைக்கவில்லை, காரணம் பரதனை அழைக்கவில்லை, காரணம் அவனால ஏதாச்சும் இடையூறுகள் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கைகேயை கேட்டதுக்கு ஏற்றாற் போல ராமச்சந்திர பகவான், லக்ஷ்மணன், சீதா தேவி எல்லாருமே காட்டுக்கு போக ஆரம்பிச்சாச்சு. காட்டுக்கும் போயிடுறாங்க அவங்க எல்லாருமே. காட்டுக்கு போகும்பொழுது பரதனுக்கு இந்த விஷயம் தெரிகின்றது. பரதனுக்கு தெரிந்த உடனே அவன் என்ன பண்றான், அத்தனை படைகளையும் கூட்டி கொண்டு
அவன் எங்க வரான் அப்படின்னா ராமச்சந்திர பகவானை பார்த்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவரை திரும்ப அழைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வருகிறான். இப்போ சாதாரணமா ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பட்டாபிஷேகம் நடக்க போகுது, எனக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்க போகுது அப்படின்னு ஒருத்தர் ஆசையா இருக்காரு, எனக்கு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்க போகுது அப்படிங்கும்போது கடைசி லாஸ்ட் மினிட்ல வேற ஒருத்தருக்கு கொடுக்குறாங்கப்பா. அந்த வேற ஒருத்தர் தான் இங்கு பரதன். அந்த பரதன் அப்படிங்கும்போது ஒரு பௌதீக கண்ணோட்டத்தோட பார்க்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, சோ இவன் இதுக்கு பின்னாடி காரணகர்த்தாவாக இவன் இருந்திருக்கின்றான், எனக்கு கெடுதல் நினைத்து கொண்டிருக்கிறான், எனக்கு கிடைக்க வேண்டிய பதவியை பிடுங்கி விட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவரு நினைக்காட்டி கூட அவரு கூட இருக்கிற எல்லாருமே நினைப்பாங்க, பரதனை தவறாக நினைப்பார்கள் இல்லையா? ஆனால் பரதன் அங்கு வரும்பொழுது அங்க இருக்கிற அத்தனை பேருமே பரதனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி அவனை எப்படியாச்சும் அங்க கொன்று விட வேண்டும், இன்க்ளூடிங் லக்ஷ்மணன். லக்ஷ்மணனுக்கு அந்த அளவுக்கு ஒரு கோபம். லக்ஷ்மணன் இஸ் நோன் ஃபார் எக்ஸிபிட்டிங் இஸ் ஆங்கர். அவர் கோபத்தை காட்டுறதுக்கு லக்ஷ்மணன் ஒரு பெரிய ஒரு உதாரணம். டக்கு 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 டக்குன்னு முணுக்குன்னா கோபம் வந்துடும் லக்ஷ்மணனுக்கு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் லக்ஷ்மணனுக்கு. அவர் இந்த மாதிரி பரதன் வருகிறான், அதுவும் அவ்வளவு பெரிய படைகளோடு வருகிறான் அப்படின்ன உடனேவே தெரிஞ்சு போச்சு, அவர்கள் நிரந்தரமாக ராமச்சந்திர பகவானை கொன்று விட வேண்டும், எதிரியே அவருக்கு இருக்கக்கூடாது, பரதனுக்கு எந்த விதத்திலும் எதிர்ப்பு இருக்கக்கூடாது, அதற்காக அவரை அழிப்பதற்காக வருகிறார்கள் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. அந்த மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க, இல்ல இல்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கின்றது, நம்ம தயாராக வேண்டும், நம்ம உடனே அவனை நம்ம கொன்று விட வேண்டும், நம்மளை தயார் பண்ணி கொள்ளலாம். அப்படிங்கும்போது அந்த இடத்துல ராமச்சந்திர பகவான் மத்தரம்தான் சொல்றாரு, இல்லை, எனக்கு அவன் மீது எந்த விதமான கோபமும் கிடையாது, அவன் மீது எனக்கு எந்த விதமான பொறாமையும் கிடையாது, இதில் எந்த விதமான அரசியல் சாதுரியம் கான்ஸ்பைரசின்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த விதமான அரசியல் தனமும் கிடையாது இதுல, நான் அவனை சந்தேகப்படவில்லை, அவன் என்னுடைய அருமையான சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவருடைய பாசம், அவருடைய நம்பிக்கை பரதன் மீது எப்படி இருந்தது, கொஞ்சம் கூட கோபப்படாமல். இதேதான் விபீஷணனுக்கும் நடக்கின்றது. காட்டுக்குள்ள இருக்கும்போது விபீஷணன் வருகின்றான். விபீஷணன் யாரு? ராவணனுடைய சகோதரன். ராவணன் இவருடைய எதிரி. ஹனுமான் முதற்கொண்டு அனைவருமே ராமச்சந்திர பகவானுக்கு சொல்கிறார்கள், விபீஷணன் நம்பாதீங்க, அவன் எதிரியினுடைய கேம்ப்ல இருந்து வந்திருக்கான், அந்த அணியை சார்ந்தவன், அவன் ஏதோ ஒரு திட்டத்தோட வந்திருக்கான், நம்ம கிட்ட இருக்கிற ரகசியங்களை கேட்டு மீண்டும் அவன் சகோதரனுக்கு அதை எடுத்து செல்வான், அவனை சேர்க்கவே கூடாது அப்படிங்கிறார். ஆனால் அங்கு அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதுபோல இந்த இடத்துல பரதனை அந்த வனத்தில் பார்த்தாலும் கூட மிகவும் அன்பாக பரதனை ஆற தழுவி கட்டி அப்படி அவனுக்கு ஒரு பாசத்தை காண்பித்து, ஆக்சுவலா அங்க சொல்ல போனா பரதன் தான் ரொம்ப 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 டிஸ்டர்ப்டா இருக்காரு. அப்படி வருத்தப்படுகிறார். இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, அவரை எல்லாருமே குற்றவாளிகளாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே பரதன் தான் காரணம், ராமச்சந்திர பகவான் காட்டுக்கு போனதுக்கு பரதன் தான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அவப்பெயர். ராமாயணத்துல நம்ம கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, யாரு மிகச்சிறந்த குணவான் அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் வச்சோம்னா, ஐ வில் vote ஃபார் பரதா ஒன்லி. பரதனுக்கு உள்ள குணங்கள் அந்த அளவுக்கு அருமையான குணங்கள் பரதனுக்கு. எனக்கு பரதனை பத்தி பேசும்போது அப்படியே மனசுலாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. சோ அந்த பரதன் அந்த அளவுக்கு சிறப்பு குணங்களை உடையவன். அவரு ராமச்சந்திர பகவான் இந்த மாதிரி நம்மளை அன்பாக செலுத்திட்டாரே அப்படின்னு அவருக்கு அவ்வளவு வருத்தம் இருந்தாலும் கூட ஊர் மக்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த 14 வருடங்கள் அவர் அயோத்தியில ஆட்சி பண்ணது எப்படி இருந்தது அப்படின்னா, யாரு கண்களுக்கும் தெரியாத அளவு, யாருமே அவரை பார்க்க கூடாது, ஏன்னா அப்படி அவமானப்படுத்துகிறார்கள். அவர் அயோத்தியா அரண்மனையில் வாழவே கிடையாது. ஏதோ அந்த ஊர் ஓரத்துல ஒரு கிராமத்துல ஒரு சின்ன குடிசையில் இருந்து கொண்டு காலங்காத்தால ஒரு 1:30 மணி 2 மணிக்கெல்லாம் போய் குளிச்சுட்டு வந்துட்டு அவருடைய நித்திய கடமைகளை செய்துவிட்டு அங்க இருந்து அவர் ஆட்சியை செய்து கொண்டிருந்தார். அந்த இடத்துலதான் ராமருடைய பாதுகை அவருக்கு தரப்படுகிறது. அந்த பாதுகையை வச்சுதான் அவர் அங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த அரியணையில் கூட அவர் அமரவில்லை. அந்த மாதிரி இருக்கும் பொழுது
அவங்க 2 பேரும் பேசும்போது ராமச்சந்திர பகவான் வந்து அவருக்கு ஒரு உறுதிமொழி தருகிறார். எக்ஸாக்டா 14 இயர்ஸ், 14 வருஷம் பொடிச்ச உடனே நான் வந்துருவேன் அப்படிங்கிறார். பரதன் வந்து சொல்றான், ஒரு நாள் நீங்க லேட்டா வந்தா கூட என்ன உயிரோட பார்க்க முடியாது, நான் மரணித்து விடுவேன். நீங்க கரெக்டா 14 வருடங்கள் முடித்து. அப்ப அவருக்கு தெரியாது இல்ல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது ஒண்ணுமே தெரியாது. ஏதோ போறாங்க காட்டுக்குள்ள இருந்துட்டு 14 நாள் 14 இயர்ஸ் நியூ இயர் கொண்டாடிட்டு வந்துட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அவரு. சோ பரதன் கொடுத்த ஒரு வாக்கு அது போன்ற ஒரு வாக்கு. சோ பரதனுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த மனசுல அந்த வேதனை, மக்கள் எல்லாமே அவமானப்படுத்துகிறார்கள் அப்படின்னு அந்த குடிசையிலேயே அமர்ந்து கொண்டு ஆட்சியை செய்து கொண்டு மக்கள் கண்முன் படாமல் திறமையாக ஆட்சி செய்கிறான். ஆக்சுவலா ராமராஜ்யம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பரதனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஆட்சியை பரதன் செய்து கொண்டிருக்கிறான். ரொம்ப ரொம்ப சுவையாக எழுதுவார்கள். he has to maintain the finance இல்லையா, அந்த கஜானான்னு சொல்லுவோம்ல, அந்த பணத்தை மக்களுக்காக செலவு செய்யும் பொழுது அவ்வளவு யோசனை பண்ணுவாராம். இது வந்து ராமச்சந்திர பகவானுடைய பணம். இந்த பணத்தை நான் வந்து அவ்வளவு சீக்கிரமா நான் செலவு பண்ணிடக்கூடாது, அது மக்கள் நலனுக்காகத்தான் இருந்தாலும் கூட அது ராமச்சந்திர பகவான் சேர வேண்டியது, அவர் செய்ய வேண்டியது. உண்மையாகவே இது அவசியமா அப்படின்னு பார்த்து செய்வாராம். அதே வரி வசூலிக்க வேண்டும் அப்படின்னா ஒரு கேள்வியுமே கேட்க மாட்டாராம். எஸ், உடனே நீங்க வரி வசூலித்துக் கொள்ளுங்கள். பணம் கிடைக்குது இல்லையா, நம்ம கவர்மெண்ட்டுக்கு பணம் கிடைக்குது இல்லையா, செல்வம், இது ராமச்சந்திர பகவானுடைய செல்வம், இந்த செல்வம் சேர வேண்டும். அந்த அளவுக்கு அவர் எல்லாத்திலுமே அந்த ராமச்சந்திர பகவானை பார்க்கிறார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர். ஒரு முறை என்ன ஆயிடுது, அவருக்கு வந்து மனசுல ஒரு வருத்தம், எல்லாருமே வந்து மக்கள் இந்த மாதிரி நம்மளை ரொம்ப அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு. அப்போ ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, அந்த யுத்தம் நடப்பதற்கு முன்பு லக்ஷ்மணனுக்கு வந்து ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு அவன் சுவாசமற்ற நிலையில் இருக்கும் பொழுது ஹனுமான் என்ன பண்றாருன்னா, அந்த சஞ்சீவினி மரத்தை தேட வேண்டும், அந்த சஞ்சீவினி மூலிகையை எடுக்கணும் அப்படின்ட்டு மேல போகும்போது ராப்பகலாக அயோத்தியை காத்து கொண்டிருக்கிறான் பரதன். அவனுக்கு வந்து எந்த எதிரிகளிடமிருந்தும் தாக்குதல் வரக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஊர் மேல அப்படியே ஒரு நிழல் ஒண்ணு போய் கொண்டிருக்கின்றது. அந்த நிழல் ஒண்ணு போயிட்டு இருக்கும்போது அவன் நினைச்சிட்டான், ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது நம்மளுடைய அயோத்தியாவுக்கு, ராமச்சந்திர பகவானுடைய மக்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்துன்னு சொல்லிட்டு, நல்ல கலையில் தேர்ந்தவர் பரதன். அவர் என்ன பண்றாரு, அந்த நிழல் நகராமல் ஒரு ஆயுதம், ஒரு வில்லை அடித்து அந்த நிழலாக சென்று கொண்டிருந்த ஹனுமான் ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, ஆடியோ வீடியோ ஸ்டக் ஆயிருக்கு. கேக்குதா? கேக்குது, லைன் கட் ஆயிடுச்சு சொல்றீங்க. இப்ப கேக்குது, இப்ப கேக்குறது பிரபு. ஒரே ஒரு நிமிஷம், ஜஸ்ட் 1 minute ப்ளீஸ். ஓகே. சோ அந்த மாதிரி அந்த நிழலை அவர் பிடித்தவுடன் ஹனுமான் கீழே இறங்கி வந்த உடனே அப்பதான் அவர் சொல்றாரு எல்லாமே, இந்த மாதிரி அங்க நடந்துகிட்டு இருக்கு, அவங்க உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவ்வளவு வருத்தப்படுறாராம் பரதன். ஆஹா, நான் திரும்பவும் தப்பு பண்ணிட்டேனே, ஊர்ல இருக்கிற எல்லாருமே என்ன வந்து ஒரு குற்றவாளியா பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப நான் உங்களையும் தடுத்து நிறுத்திட்டேனே, என்னுடைய சகோதரன் ஆபத்துல இருக்கும்போது அவனுக்கு உங்களால உடனே உதவி செய்ய முடியலன்னு அவ்வளவு வருத்தப்படும் பொழுது ஹனுமான் அவருக்கு ஆறுதல் தெரிவிக்கிறார். சோ அந்த அளவுக்கு உயர்ந்த குணங்களை படைத்த பரதன், அந்த நம்பிக்கை, பகவான் அவர் மீது கோபம் கொள்ளாமல். இப்ப நான் ஒரு சின்னதா வேற ஒரு பாஸ்ட் டைம் இந்த இடத்துல ஆட் பண்றேன். அந்த பரதனுடைய குணங்கள் எப்படிப்பட்ட குணங்கள் அப்படிங்கிறத ராமச்சந்திர பகவான் அந்த கோபமே இல்லாமல் அன்பின் மூலமாக, எல்லாம் அறிந்தவர் அவர், என்னுடைய சகோதரன் இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு அவரை அந்த வனத்தில் வந்து சந்தித்த போது மற்றவர்கள் எல்லாருமே அவரை எதிர்க்கும் பொழுது பகவான் மாத்திரம் தன்னுடைய கோபத்தை முழுமையாக அடைத்து அன்பின் மூலமாக
அந்த கோபத்தை அவர் வென்றவர். விபீஷ்ணா நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த விபீஷ்ணனும் அதே போல்தான். அப்போ சொல்றாராம், பகவான் சொல்றாராம், என்னை நம்பி எவன் ஒருவன் என்னிடம் அடைக்கலம் புகிறானோ அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பதுதான் என்னுடைய பிரதான கடமை. அது என்னுடைய எதிரியாக இருந்தாலும் கூட. பகவான் சொல்றார் இல்லையா, பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார் இல்லையா, அதே போலத்தான் நீங்க பகவானிடம் எவன் ஒருவன் சரணடைகின்றானோ அவன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும். விபீஷ்ணன் ராவணனோட இருக்கான் அப்படிங்கும்போது ராவணன் செய்த எல்லா பாவங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறான். ஒண்ணுமே பண்ண முடியல விபீஷணனால. அந்த மாதிரி ஒரு பாவ கிணற்றில் அவனும் ஒரு பங்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது பகவானிடம் முழுமையாக சரணடையும் பொழுது அந்த இடத்துல கூட பழி வாங்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு பகவானுக்கு அங்க கொஞ்சம் கூட கிடையாது. என்னை நம்பி வந்துன்றிருக்கிறான், இவனை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. அந்த போர் புரியும் நேரத்தில் கூட உணர்ச்சி பூர்வமாக இல்லையா, உணர்ச்சி பூர்வமாக தன்னுடைய புத்திசாலித்தனத்தை இழக்காமல். இப்ப நிறைய பேர் இந்த மாடர்ன் டேஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒற்றர்கள், ஸ்பை அப்படிம்பாங்க இல்லையா, அந்த ஸ்பை வேற நாடுகளுக்கு செல்லும் போது இவங்க வேற்று நாட்டை சார்ந்தவன், இவன் உளவு பார்க்க வந்திருக்கான் அப்படிங்கும்போது அவனை பிடித்து சித்திரவதை செய்வார்கள். அந்த உண்மையெல்லாம் இல்லையா, அவனை சித்திரவதை செஞ்சு அங்க இருக்கிற உண்மையெல்லாம் நீ எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு. ஆனா இங்க ஒரு அன்பின் மூலமாக அவனை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பகவான் அவனுக்கு அடைக்கலம் தருகிறார். இது விபீஷணிடம் இருக்கும்போது அங்கேயும் அவருடைய கோபத்தை அவர் வென்றவராக இருக்கிறார். அதே போல ராவணன் மீது அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருக்கின்றது. ராவணனுக்கு மரணம் ஏற்பட்டாலும் கூட, அந்த யுத்தத்தில் அவர் வெற்றி பெற்றாலும் கூட, தோக்க போறான் அவன், அடி வாங்கியாச்சு, சாக போறான் அவன், கீழே விழுந்து கிடக்குறான். எப்படி பீஷ்ம பிதாமகர் விழுந்து கிடந்தாரோ அந்த மாதிரி விழுந்து கிடக்குறான், மரணம் ஏற்பட போகுது அவனுக்கு. அந்த நேரத்தில் கூட ராமச்சந்திர பகவான் அவனை ஏளனப்படுத்தவில்லை. அவனிடம் உள்ள மற்ற பெருமைகள், மற்ற குணங்கள் எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்புகிறான். ஒரு அரசு ஆட்சி எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவனிடமிருந்து கற்றுவா. ஆச்சாரியர்கள் இதுக்கு ரொம்ப அழகா விளக்கம் எழுதுவார்கள். ராவணன் கிட்ட இருந்த ஒரு கெட்ட குணம் வேறு ஒரு பெண்ணை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அவன் தர்மத்தை பரிபாலனை செய்யவில்லை. சாதுக்கள் எல்லாருமே போயிட்டு பகவானிடம் முறையிடும் பொழுது அவன் தர்மத்தை பரிபாலனை செய்யவில்லை அப்படின்னு. ஆனா பொதுமக்களுக்காக, அவனுடைய நாட்டு பிரஜைகளுக்காக, அவனுடைய என்ன சொல்றது, அவனுடைய எனிமீஸ், அவங்களை எப்படியெல்லாம் அடையாளம் கண்டுபிடிப்பது, நாட்டை எப்படி மற்றவர்கள் தாக்காமல் இருப்பது, எதிரிகள் எப்படி நாட்டை தாக்காமல் இருப்பது, அந்த நாட்டை எப்படி பாதுகாப்பது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப வல்லமை படைத்தவனாக இருக்கிறான் ராவணன். சோ அதனால தான் அவர் சொல்றாராம், நீ போய் ஒரு அரசு செய்வது எப்படி, அந்த ராஜதந்திரியம் இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சத்திரிய ஸ்ட்ராட்டஜி, அந்த தந்திரத்தை, ராஜதந்திரத்தை அவனிடமிருந்து கற்றுக்கொண்டு வா. அப்ப கூட கோவப்பட்டு அவனை ஏளனப்படுத்தணும், அப்பா ஒழிஞ்சான், என்னுடைய மனைவிக்கு நீ இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்க அப்படின்ட்டு அந்த நேரத்துல கூட அவர் அதை வெளிக்காட்டாமல் அவனிடம் உள்ள மிகச்சிறந்த குணங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக லக்ஷ்மணனை அனுப்புகிறார். அதே போல விபீஷணனை கடைசியா கூப்பிடுறாரு. ராவணனுக்கு செய்ய வேண்டிய ஈமச் சடங்குகள் அனைத்தையும் முறையாக செய்ய வேண்டும். அவனுடைய எதிரி, அவர் எதிரியாக இருந்தாலும் கூட அவருக்கு எந்த விதத்திலும் ஒரு அவமானம் ஏற்படக்கூடாது. அவமானம் ஏற்படாமல் அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று விபீஷணன், கிட்டத்தட்ட சகோதரனுடைய ஒரு எதிரியாக விபீஷணன் இருந்தாலும் பகவானுடைய ஆதரவில் விபீஷணன் இருப்பதினால் அவனை அழைத்து இந்த மாதிரிலாம் நீ போய் பண்ணிட்டு வா அப்படின்னு. சோ இதுதான் அந்த ஜீத குரோதகா, கோபத்தை வென்றவர் அப்படிங்கிற ஒரு குணங்கள். இப்ப இந்த குணங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட உடனே நமக்கு உடனே மனசுல என்ன தோன்றும் என்றால், ஓ, ராமச்சந்திர பகவான் ரொம்பவும் ஒரு பலகீனமானவரா இருக்காரு போல இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அப்படி நினைப்பாங்க. ஒரு பௌதீகவாதிகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பலகீனமானவர், அவர் வர்றதையெல்லாம் டக்கு டக்குன்னு முடிக்காம ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி எல்லாரையும் மன்னித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அதற்கு உண்மையான அர்த்தம் அப்படி கிடையாது. அவர் தன்னுடைய கோபத்தை எந்த அளவு கையாண்டார் அப்படிங்கிற விஷயம்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தர்மமே அங்கு இட் வாஸ் கம்ப்ளீட்லி வயலேட்டட் இல்லையா. சீதா பிராட்டியை கடத்தி சென்றது ஒரு பெரிய அதர்ம செயல். இருந்தாலும் அதை பொறுமையாக கையாண்டார். அவருடைய கோபம் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் இல்லையா, அந்த பயனுள்ளதாக அது இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோபம் எந்த அளவிற்கு ஒரு கர்வம் இல்லாமல்,
அவருக்கு என்ன சாமர்த்தியம், எக்கச்சக்க சாமர்த்தியம். அந்த 16 குணங்கள்ல பாத்தீங்கன்னா வீரியவான், எல்லா சாமர்த்தியங்களும் இருக்கக்கூடியவர். இருந்தாலும் அந்த கர்வம் எதுவுமே இல்லாமல் அதை முழுமையான ஒரு கட்டுப்பாட்டோடு அந்த தர்மத்தை எந்த அளவு நான் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பார்ப்பதற்கு பலகீனமாக தோன்றினாலும் உண்மையாகவே படுபயங்கர தைரியசாலி, வீரியவான். ஒரு நல்ல காரணத்திற்காக அந்த கோபமானது கட்டுப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஒரு குணங்கள் தான் அவருடைய குணங்களிலேயே மிக மிக சிறந்த குணமாக ஒரு பக்தர்களாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பகவானுடைய மற்ற குணங்கள் எல்லாமே பார்க்கும்போது நிறைய விஷயங்கள். தியூத்திமான், பிரகாசம் உடையவர், பிரகாசம் கொண்டவர். பிரகாசம் கொண்டவர் அப்படிங்கும்போது அந்த ஞானம், அந்த அறியாமை அப்படிங்கிற இருளை விரட்டக்கூடிய ஞானம், ஒளியை பெற்றவர். ஆஷுக்கஹா, ஆஷுக்கஹா மீன்ஸ் பொறாமையற்றவர். அந்த ஃபுல் ஹிஸ்டரியில பாத்தீங்க அப்படின்னால எந்த விதமான பொறாமையும் அற்றவர். என்னுடைய தம்பிக்கு கிடைச்சு போச்சு, பரதனுக்கு கிடைச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் எந்த விதமான ஒரு பொறாமை குணமும் அற்றவர். ஜாத ரோசஸ்ய அஷ்ய சமுகே தேவ ஷ பிப்யதி, ஜாத ரோசஸ்ய அஷ்ய சமுகே தேவச்சா பிப்யதி. தேவர்கள் கூட அவரை பார்த்து பயப்படக்கூடிய அளவிற்கு அந்த போர், அந்த ராமாயணம், அந்த போரு லங்கையில ராவணேஸ்வரனோடு நடந்த போரை பற்றிய ஒரு வர்ணனையில் அது ரொம்ப அழகாக விளக்கப்படுகிறது. அதை எப்படி பார்க்கும் பொழுது எப்படி அவர்கள் அனைவருமே, தேவர்கள் முதற்கண்டு அனைவருமே அவரை பார்த்து பயந்தார்கள். அவருடைய வீரத்தை பார்த்து, ஓ ஆக்ரோஷமாக சண்டை போடுறாரே அப்படிங்கிற அந்த யாராச்சும் ஒரு போருக்கு தூண்டினால் பகவான் எந்த அளவிற்கு அந்த போர் புரிவார் அப்படின்னு தேவர்கள் முதல் கொண்டு அனைவரும் பயப்படக்கூடிய அளவில் அவர் தன்னுடைய பராக்கிரமத்தை அனைவருக்கும் வெளிக்காட்டினார். இந்த மாதிரி அவருடைய குணங்கள் 16 குணங்களை பற்றிய கேட்ட பிறகுதான் அவருக்கு இந்த ராமாயணத்தினுடைய ஒரு தொகுப்பு அவர் அது போல எழுதுகிறார். மரியாதா புருஷன். அவர் கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு முன்னுதாரணமாக வாழக்கூடியவரை பற்றி நீங்கள் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு தானே கேட்கிறார் அவரு. சோ ஒரு மரியாதா புருஷனாக பகவான் கிருஷ்ணர் அப்படிங்கும்போது லீலா புருஷோத்தமர். லீலா புருஷோத்தமர்னா பல்வேறு வகையான லீலைகள், இனிமையான லீலைகள், சுவையான லீலைகள் மூலமாக அனைவரையுமே கவர்ந்து இழுத்தவர். இங்கு ராமச்சந்திர பகவான் தன்னுடைய குணங்களினால் அனைவரையும் கவர்ந்து இழுத்தவர். இன்னும் பாத்தீங்க அப்படின்னா ராமச்சந்திர அவதாரம் முடியும் போது அயோத்தியாவில் இருந்த அனைவருக்குமே முக்தி கிடைத்தது. ஒருத்தர் பாக்கி இல்லாம அனைவருக்குமே முக்தி கிடைத்தது. அந்த அளவுக்கு அவருடைய குணங்களினால் கவரப்பட்டவர்கள் உன்னதமான ஒரு பக்தி தொண்டில் அனைவருமே இருக்கிறார்கள். பகவான் லீலா புருஷோத்தமன் 6 ஐஸ்வர்யங்களில் துறவரம் உடையவர். ஒன் ஆஃப் தி குவாலிட்டிஸ் இல்லையா, ரினவுன்சிங். அவர் அந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் கிடையாது. அவர் எல்லாருக்கும் வழி காமிச்சு கொடுத்துட்டார், அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ண பிரேமை கிடைக்கும், என் மீது ஒரு பிரேமை கிடைக்கும், இந்த பௌதிக வாழ்க்கையிலிருந்து நீங்கள் முக்தி அடைய முடியும் அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதம். பிரபுபாதர் இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு அவர் எழுதும்போது ராமச்சந்திர பகவான் அவருடைய ஒரு அவதார மகிமையை பார்க்கும்போது சாதாரணமான ஒரு மனிதனினால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை பௌதீக வாழ்க்கையில் மிகவும் முன்னேறிய அந்த ராவணேஸ்வரனை கொன்றது அப்படிங்கிறதுலாம் ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அவர் அந்த பொருளுரையில் எழுதும்போது எப்படி அந்த இந்து மகா சமுத்திரத்தில் அந்த பாலம் கட்டுறாங்க சொல்றவங்க இல்லையா, அந்த ராமசேத்து அப்படிங்கிற அந்த பாலம் கட்டப்பட்டது. அது இப்ப கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆடம்ஸ் பிரிட்ஜ் அப்படின்னு நிறைய பேரு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய சம் ஆஃப் தம் ஆர் அக்ரியிங், சம் ஆஃப் தம் ஆர் நாட் அக்ரியிங், அந்த மாதிரிலாம் ஒண்ணு இருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பல்வேறு விஷயங்கள். அந்த அணையானது கட்டப்பட்டது. அந்த அணை கட்டப்பட்டு அவர் அந்த இலங்கைக்கு சென்று அந்த பௌதீக வாழ்க்கையில் கட்டுண்ட நிலையில் இருந்த அந்த ராவணேஸ்வரனை மீட்டு சீதாதேவியை, அதாவது சீதாதேவியை கடத்தி சென்ற ராவணேஸ்வரனை கொன்று அங்கு விடுதலை கிடைக்கின்றது அப்படின்னு. இந்த ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆச்சாரியர்கள் பல்வேறு வகையான விளக்கங்களை அதற்கு தருகிறார்கள். தீமையிலிருந்து நன்மை இல்லையா, விக்டரி ஓவர் தர்மா, தர்மத்திலிருந்து அதர்மத்திற்கு வெற்றி, தர்மத்திற்கு வெற்றி, அதர்மத்திலிருந்து தர்மம் காக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த ராமசேத்து அந்த ஒரு பர்டிகுலர் பாஸ்ட் டைம்ல ஆச்சாரியர்கள் எழுதுகிறார்கள். பக்தியினுடைய உண்மையான ஆற்றல், பகவானுக்கு அங்க சேவகம் செஞ்சவங்க எல்லாம் எப்படி செஞ்சாங்க, பக்தியால செஞ்சாங்க, வீரமே கிடையாது. அங்க குரங்குகளுக்கு எல்லாம் என்ன வீரம் இருக்கும்?
ஆனால் அந்த பக்தி மூலமாக அவர்கள் எப்படி சிறப்பாக அந்த அதர்மவாதி ராவணேஸ்வரன், அவங்ககிட்ட வந்து அந்த அளவுக்கு ஆர்மி இருக்கு, அந்த அளவுக்கு படை வீரர்கள் இருக்காங்க, போர் வீரர்கள் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அந்த பக்தி அப்படிங்கிற ஒரு ஆற்றல் மூலமாக அதை அவர்கள் எப்படி வென்றார்கள். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இட் இஸ் a யூனிட்டி, டீம் ஒர்க். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒரே குழுவாக இருந்து நமக்கு விதிக்கப்பட்ட அந்த இலக்கினை அடைய வேண்டும் இல்லையா? இட் இஸ் a மிஷன். பிரபுபாதருடைய மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இந்த கிருஷ்ண பக்தியை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும். அப்படிங்கும்போது சண்டை சச்சரவு இல்லாம, மனத்தாங்கல்கள் இல்லாம, ஒருவருக்கு ஒருவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒரே இலக்காக அந்த பக்தியினுடைய ஆற்றலை நாம் பின்பற்றினால் நிச்சயமாக நம்மாலும் வெற்றி பெற முடியும். இந்த ராமாயணத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கும்போது நம்மாலும் இது வெற்றி பெற முடியும். ராமசேத்து பாலத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கும்போது இந்த பாலமானது ஒரு ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் இணைக்கப்பட்ட ஒரு பாலம். பகவான் அந்த ஜீவாத்மா பரமாத்மா இல்லையா? அந்த ராவணேஸ்வரன் இங்கு பகவான். அறியாமையில இருக்கிறான் ராவணன். இங்கு பகவான் பிரகாசமான ஞானத்தோடு இருக்கின்றார். சோ அந்த இரண்டிற்கும் ஒரு இணைப்பு அந்த பாலம். அதுபோல அந்த பக்தி அப்படிங்கிற ஒரு பாலத்தின் மூலமாக சம்சாரம் என்கின்ற ஒரு கடலை நாம் கடக்க வேண்டும் என்றால் பகவான் இந்த ராமாயணத்துல எப்படி அவர் பண்ணினாரோ அது போல நாமும் அந்த பக்தி என்கிற ஒரு பாலத்தில் பயணம் செய்தால், பக்திங்கிற ஒரு பாலத்தை நம்ம போடணும். ஃபர்ஸ்ட் பயணம் செய்யறதுலாம் அப்புறம்தான். அந்த பக்தி அப்படிங்கிற ஒரு பாலத்தை நம்ம போடணும். அப்படின்னா ராமச்சந்திர பகவான் போல நமக்கு ஒரு ஆன்மீக ஆச்சாரியார் பிளஸ் குரங்குகள் எப்படி செஞ்சாங்க, அது போல நம்மோடு பல்வேறு வகையான சாதுக்கள் சொல்றதை விட பக்தர்கள், டிவோட்டி அசோசியேஷன், அந்த சாது சங்கத்தின் மூலமாக ஆன்மீக ஆச்சாரியார் துணையோடு நாம் ஒரு பாலத்தை அமைத்தால் அறியாமையில இருந்து நமக்கு விலக்கு ஏற்பட்டு அந்த பக்தி அப்படிங்கிற ஞானம் நமக்கு கிடைக்கும். சோ இந்த குணங்களை கேட்பதின் மூலமாக நமக்கு வந்து நிச்சயமாக ரொம்ப பெரிய ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில். காரணம் வந்து அந்த பாலத்தை கட்டும்போது கற்களை போட்டார்கள். நல நீலா அப்படின்னு 2 குரங்குகள் விஸ்வகர்மாவினுடைய விஸ்வகர்மாவிடம் கலையை கற்றவர்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிரிட்ஜ் ஆச்சாரியர்கள் எழுதும்போது என்ன எழுதுறாங்க அப்படின்னா, அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த குரங்குகள். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ராமான்னு போட்டுட்டு அந்த கல் தூக்கி போடுதுங்களாம். தூக்கி போடும்பொழுது அந்த கல் அப்படியே மேல மிதக்குது. அதை பார்த்தோன்னே ராமச்சந்திர பகவானுக்கே அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியம். ஆஹா, எப்படிடா இந்த மாதிரி கல்லு வந்து நம்ம பேரை எழுதி போட்டாங்கன்னா கல்லு மிதக்குதே, கல்லு வந்து ரொம்ப வெயிட் ஆச்சு, தண்ணிக்குள்ள போகுமே, நம்மளும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாராம், ராத்திரி ராமான்னு பேரை போட்டு கல்லு போட்டாராம். கல்லு உள்ள போயிடுச்சான். அதற்கு அற்புதமான விளக்கம் அமரேந்திர பிரபுவுடைய ஒரு லெக்சர்ல நான் கேட்டேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தாமரை மலர்களில் உள்ள தேன் அதனுடைய சுவையை அதை மொய்க்கும் வண்டுகளுக்குத்தான் தெரியும், ஆனால் தாமரை மலர்களுக்கு தெரியாது. அதுபோல ராமச்சந்திர பகவானினுடைய நாமம், அந்த நாமத்தின் பெருமை அதை பயன்படுத்துபவர்களுக்குத்தான் தெரியுமே தவிர அந்த நாமத்திற்கு தெரியாது. சோ அந்த ராமச்சந்திர பகவானுக்கு அது தெரியாது. அதை ராமான்னு சொல்லி அதை எழுதி போடுறவங்களுக்கு அந்த பலன் அவர்களுக்கு கிடைக்கின்றது. அது போல நம்முடைய கர்வம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இட் இஸ் பிக்கஸ்ட் ஹியூமன் ஈகோ. நமக்கு அந்த கர்வம் அது கல்லு மாதிரி. அந்த கல்லை வந்துட்டு நம்ம அதை எப்படி எளிதாக பண்ண வேண்டும் அப்படின்னா, பகவானினுடைய பெயரை ஜபிப்பதின் மூலமாக அந்த அகங்காரம் அப்படிங்கிற அந்த கல்லானது அப்படியே மெதுவாக மிதக்கக்கூடிய அளவிற்கு, நம்ம கிட்ட ஈகோவே ஒண்ணுமே இல்லாம பக்தி ஒத்தனை வந்து தொடுது. அப்படிங்கும்போது அந்த ஈகோ இஸ் சோல் இல்ல, அந்த சோலுடைய குவாலிட்டி ஈகோவா மாறும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சம்சாரம் அப்படிங்கிற ஒரு கடலை, அறியாமை அப்படிங்கிற ஒரு கடலை, அந்த ராம நாமம், பகவானினுடைய நாமம் அதை ஜபிக்கும் பொழுது அப்படியே மிதந்து போயிடுமா. அது மிதந்து போயிட்டு அது என்ன ஆகுது, நம்மள அடுத்த பக்கமான அந்த ஞானத்தின் பக்கம் நம்மை எடுத்து செல்கிறது. இதுதான் இந்த ராமாயணத்திலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இவ்வளவு குணங்களுடைய அந்த ராமச்சந்திர பகவான் மூலமாக நமக்கு மீண்டும் மீண்டும் அந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு ஓஷன்ல இருந்து, அறியாமை கர்வம் அப்படிங்கிற அந்த லங்கையில இருந்து நம்ம வெளியேற வேண்டும் என்றால் ராமச்சந்திர பகவான் போன்ற ஒரு ஆன்மீக ஆச்சாரியார் துணை. அந்த இடத்துல வந்து அந்த ஆன்மீக ஆச்சாரியார் அப்படிங்கிறது அந்த ராமச்சந்திர பகவானை அடைய
ஹனுமான் போன்ற ஒரு ஆன்மீக ஆச்சாரியார் நமக்கு கிடைத்தால் பக்தி என்கிற ஒரு பாலத்தின் மூலமாக பயணம் செய்து நாம் அந்த இடத்திலிருந்து வெளியேற முடியும். ஸோ நரதேவதாம் இன்னொரு 5 minutes தான். நரதேவதாம், அந்த பகவான். ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். சூரோ அசுரவாபி அதவானரோ நரஹா ஷர்வாத்மனாயா சுக்ருத்தக்ஞம் உத்தமம் பஜதே ராமம் மனுசாகிருதம் ஹரிம் யா உத்தரான் அனயத் கோஷலம் திவம் இதி. படிக்கிறீங்களா? படிக்கலாம். ஓகே. சூரோ அசுரோ வாபி அதா வானரோ நரஹா. உயர்ந்த தேவர்களாக இருந்தாலும் சரி, அரக்கனாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, வேறு எப்படிப்பட்ட விலங்காக இருந்தாலும் சரி, வேறு எந்த விதமான ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, அனைவருமே ராமச்சந்திர பகவானை பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த ஒரு பூலோகத்தில் மனிதனாக தோன்றிய அவரை நாம் பிரார்த்தனை செய்தால், அவரை பிரார்த்தனை செய்வதற்கு வேற எந்த விதமான ஸ்பெஷல் பயிற்சி, தவங்கள் அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். சின்ன சர்வீஸ் நீங்க எது பண்ணாலும் போதும், சிறிய சேவகம் எது செய்தாலும் அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். அதன் மூலமாக அவர் முழுமையாக திருப்தி அடைவார். அதன் மூலமாக அந்த பக்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். அப்படிங்கிறதான் இந்த ஒரு ஸ்லோகத்துல கொடுக்கப்பட்ட அதற்கான ஒரு புரிதல். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான சேவகத்தின் மூலமாக ராமச்சந்திர பகவானின் கருணையை நம்மால் பெற முடியும். ஹனுமான் ராமச்சந்திர பகவானை பார்த்து பிரார்த்தனை செய்யும் போது அவர் செய்கிறார், நா ஜன்மனூனம் மகதோ ந ஷௌபகம் நாவான் நா புத்தீர் நா கிருதிஷ்டோஷஹேதுஹு தைர்யத் விஸ்ரஸ்தான் அபினா வான கஷஸ் சாகர ஷக்யே பத லக்ஷ்மணாக்ரஜஹ. யாரு வேண்டுமானாலும் ராமச்சந்திர பகவானுக்கு, அதாவது அவரிடம் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு, அவரோடு பக்தி செய்வதற்கு பௌதீகத்தனமான குணங்கள் இல்லையா, பெரிய பணக்கார குடும்பத்துல பிறக்கணும், இல்ல ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையவே கிடையாது. எந்த நிபந்தனைகளும் அற்ற, எந்த விதமான முன்தகுதிகளும் அற்றவர்கள் கூட பகவானிடம் அந்த உறவை ஏற்படுத்தி கொள்ள முடியும். காரணம் என்னன்னு சொல்றாருன்னா, எங்களை போன்ற கலாச்சாரமற்ற இந்த விலங்குகளுக்கு கூட எங்களுடைய பிறப்பில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் கிடையாது, மிகப்பெரிய உன்னதம் கிடையாது, எங்களுக்கு எந்த ஞானமும் கிடையாது, எங்களுக்கு அழகு கிடையாது, எங்களுக்கு செல்வம் கிடையாது, நாங்கள் ரொம்ப அழகாக பேசக்கூடியவர்களும் கிடையாது, நயமாக பேசக்கூடியவர்களும் கிடையாது. அப்படிப்பட்ட எங்களையே அவர் நண்பனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எங்களுடைய பக்தியை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அவதாரம், பகவானினுடைய ஒரு அவதாரம். அந்த அவதாரம் திரேதா யுகம் இல்லையா? திரேதா யுகத்துல அரசனாக இருந்தவர், மிகச்சிறந்த ஒரு ராஜ்ய பரிபாலனை, ராமராஜ்யம் அவர் செஞ்சது எப்படி இருந்ததுன்னா, சத்திய யுகத்தில இருப்பது போல திரேதா யுகத்தில் இருக்கிறது. திரேதா யுகத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 25% அந்த தர்மங்கள் குறைந்து விடுகின்றன. இருந்தாலும் கூட அந்த ராமராஜ்யத்தின் போது அது சத்திய யுகம் போல தோன்றுகிறது. அதற்குதான் சுகதேவ கோஸ்வாமி அழகான ஒரு பதத்தில் ஒன்று கூறுகிறார், திரேதாயாகம் வர்த்தமானாயாம் காலக்ருத் சமோ அபவத் ராமே ரஜனி தர்மஜ்ஞா சர்வபூதா சுகாவகே. சோ அது போல இந்த திரேதா யுகத்தில் எப்படி ராமச்சந்திர பகவானினுடைய அந்த ராஜ்ய பரிபாலனை சத்திய யுகமாக மாற்றியதோ, அது போல இந்த கலியுகத்திலும் வர்ணாசிரம தர்மம் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டு நாம ஜபத்தின் மூலமாக கலேர் தோஷ நிதேராஜன் அஷ்டியே ஏகோ மகான் குணக, அந்த மகானுக்குடைய குணங்களை நமக்கு இந்த கலியுகத்தில் பகவானின் நாமத்தை ஜபிப்பதின் மூலமாக நாமும் சத்திய யுகத்தில் இருப்பது போல இருக்கலாம். இந்த பகவான்களுடைய அவதாரங்கள் எல்லாமே ஒவ்வொரு விதங்களிலும் ஒவ்வொரு விதமான தர்மங்களை நமக்கு போதிக்கும் பொழுது, முக்கியமான ஒரு தர்மம் நமக்கு என்ன தேவைப்படுகிறது என்றால், அஸ்திகே ஏகோ மகான் குணக, அந்த மகானுக்கு உண்டான குணங்களை பெறுவது எப்படி என்றால், பகவானினுடைய குணங்களை தெரிந்து கொள்வதின் மூலமாக, பகவானினுடைய நாமத்தை ஜபிப்பதின் மூலமாக நாமும் அந்த அளவிற்கு நம்முடைய குணங்களை வளர்த்து கொண்டு பக்தியில் முன்னேற வேண்டும். அப்படிங்கறதுதான் இந்த ஒரு இன்னைக்கு ஒரு செஷன்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ராமச்சந்திர பகவானுக்கு ஜெய். ஸோ மிக்க நன்றி. இன்னைக்கு இதோட இந்த செஷன் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல முடிஞ்சா இந்த ராமாயணத்துல உள்ள முக்கியமான நபர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க பார்க்கலாம் ஏதாச்சும். அவருக்கு சேவகம் செய்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அடுத்த வார கிளாஸ்ல நம்ம
அந்த மாதிரி சேவகம் செய்தவங்களுடைய ஒரு சிறப்பு, ராமாயணத்துல அவங்கள பத்தி என்னெல்லாம் போட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தெரிந்து கொள்வோம். அதன் பிறகு நம்ம சாஸ்திரங்களில் சம்பாஷணைகள்ல தொடர்ந்து 19வது 20வது அவதாரம், 18வது அவதாரம் ராமச்சந்திர பகவான். ஸோ அது தொடர்புடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த செஷனுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வீக், இது டுடேஸ் மண்டே இல்லையா, நெக்ஸ்ட் தேர்ஸ்டே வந்து வி வில் டாக் அபவுட் இம்பார்ட்டன்ட் சேவக்ஸ், பக்தர்கள், ராமாயணத்துல பங்கு பெற்ற பக்தர்கள், பகவானுக்கு சேவகம் செய்த பக்தர்களை பற்றி தெரிந்து கொண்டு அதற்கு அடுத்த வாரம் நம்ம வந்து 19, 20வது அவதாரங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட இன்னைக்கு வகுப்பு நிறைவு பெறுகிறது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறது, உங்களுக்கு ஏதாச்சும் பாயிண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆட். ஹரே கிருஷ்ணா.